a book of verse, a peg of wine, a loaf of bread, and a beautiful lady singing aside. So it was like planned-ஆ இல்ல அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயமா? கெட்டு போயிடும். தரமான வைன் அதுல இருந்து வராது. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஏன்ஷியன்ட் திங்க பாக்கும்போது? அதை நீங்க ட்ரிங்க் பண்ணிலாம் பாத்தீங்களா? அதே குழியிலேயே போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு. அது நீங்க சொல்றது பார்த்தா பாதி பிரச்சனை உலகத்துல வைன்னாலே இருக்க மாதிரி. வைனாலே அந்த காலத்துல ஆமா ஊறுகாய நாக்குல இதாக்கிட்டு அதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத்திருக்கேன். நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஹிந்துல வந்து வைனுங்கிறது இல்ல, ஆனா வந்து இந்திரர் வந்து ஒரு பழரசத்துக்காக ரொம்ப இது பண்ணாரு சொல்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப். வெல்கம் டு வைன் வித் குமார் எபிசோட் 2. ஸோ நம்ம எபிசோட் 1ல வந்து ஹூ இஸ் குமார் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் வந்து அவர் கடலூர்ல பிறந்திருக்காரு அண்ட் வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ஃபிளைட் டைம்ல அவருக்கு வந்து வைனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நீங்க அந்த எபிசோட டீட்டெயிலா வந்து பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க எபிசோட் 1ல. அண்ட் தென் டுடே இன்னைக்கு எபிசோட் 2ல வந்து வைன் எப்படி வந்து நம்ம வேர்ல்டுல வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிலாசபி ஆஃப் வைனை வந்து நம்ம பார்க்க போறோம். ஹலோ சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். இந்த எபிசோட்ல வந்து பிலாசபி ஆஃப் வைனை வந்து பார்க்க போறோம். சோ எப்படி வைன் வந்து இந்த வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? சரி, ஒரு முக்கியமான குவெஸ்டின். ஹிஸ்டரி ஆஃப் வைன் அதை பத்தி தான் கேட்குறேன் இல்லையா? வைன் எப்படி முதல்ல இந்த உலகத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வைனை பத்தி பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க நோவாஸ் ஆர்க் அப்படின்னு பைபிள்ல இருக்கும். அது என்னன்னா, இந்த உலகம் அழிய போது அந்த டைம்ல ஒரு நோவா வந்து ஒரு போட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த போட்ல ஒவ்வொரு உயிரினம், ஒவ்வொரு தாவரம், அதுல இருந்து ஒரு ஸ்பீஷீஸோட எக்ஸாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி அந்த போட்ல வச்சுட்டு அந்த பெரிய பிரளயம் வருது அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளம் வருது. அதுல இருந்து தப்பிச்சு இவங்களை எல்லாரையும் காப்பாத்தி திரும்ப அதெல்லாம் பெருக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஐடியா. நோவாஸ் ஆர்க். ஆர்க்ன்றது ஒரு பெரிய போட். அது அந்த போட்ல இது எல்லாத்தையும் வச்சுட்டு நோவா வந்து அந்த போட்ல அந்த வெள்ளத்துல கடந்து போறாரு. அவர் போகும்போது இப்போ இருக்கிற ஆர்மீனியா, துர்க்கி அப்படின்ற அந்த நாட்டு பக்கத்துல அந்த ரெண்டு நாட்டோட பார்டர்ல மவுண்ட் அரரட் அப்படின்ற ஒரு மலை இருக்கு. அது நான் போன மாசம் அந்த மலையோட பக்கத்துல இருந்தேன். அதை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மலை உச்சியில தான் நோவாஸ் ஆர்க் போய் ரீச் ஆகுது. அங்க போயிட்டு பாதுகாப்பா அந்த போட் இருக்கு. அப்போ நோவா வந்து மலையிலேருந்து இறங்கி வந்து ஒரு வினியர்ட் திராட்சை தோட்டத்தை நடுறாரு. திராட்சை தோட்டத்தை நட்டு திராட்சை ஹார்வெஸ்ட் பண்ணி வைன் தயாரிச்சு நோவா வந்து வைன் முதல்ல குடிக்கிறார். ஸோ இட் வாஸ் லைக் பிளான்டா இல்ல அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயமா? இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஓ ஓகே ஓகே. அதுக்கு நம்ம உண்மையா அல்லது உண்மை இல்லையா அப்படின்னு அதுக்கு போக தேவையில்லை. இது வந்து பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். ஆனா சயின்டிபிக்கா வைன் ஹிஸ்டரிய படிச்சிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ்ல. இப்போ ரொம்ப ரீசெண்டா நான் ஜார்ஜியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். டிபிலிசி அப்படின்ற தலைநகரம் அந்த நாட்டோட தலைநகரம். அந்த நாடு தான் வந்து முதல்ல வைன் தயாரிச்ச நாடு. எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வைன் தயாரிச்சிருக்காங்க. அதை வந்து அந்த வைனை தயாரிச்சிருந்த மெத்தட் வந்து அவங்களோட மெத்தட் வந்து ரொம்ப வித்தியாசமான மெத்தட். ஏன்னா அந்த காலத்தில் வந்து
எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ ஒரு மண் பண்ண ஒரு பானைன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து இப்படி ஒரு ஷேப்பில் இருக்கும். மாடர்ன் வெர்ஷன் வந்து ஆம்ஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த நாட்டோட ஜார்ஜியன் லாங்குவேஜில் அதோட பேர் வந்து குவேரி அதோட பேர். அது வந்து தரையில புதைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள திராட்சையை ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள போட்டு அது ஃபெர்மெண்ட் ஆகும், நொதித்தல் நடக்கும் அதுலயே. அப்ப தேவைப்பட்ட போது அதுல இருந்து ஒயின் எடுத்துக்கோங்க. வேற எந்த ப்ராசஸ்லாம் கிடையாது, எந்த கெமிக்கல்ஸும் அதுல ஆட் பண்றதுலாம் கிடையாது. அப்படிதான் முதல்ல 8000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க தயாரிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான தொல்பொருள் ஆராய்ச்சியில அங்க வந்து கிரேப் சீட்ஸ், இந்த குவேரியோட பீசஸ், அந்த பாட் மாதிரி இருக்கும்ல, அதோட பீசஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதை கார்பன் டேட்லாம் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ்ல வந்து அதை சயின்டிஃபிக்காக வெரிஃபை பண்ணி அதுதான் வந்து ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் எங்க வைன் வந்து முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, லைக் நீங்க ஒரு அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் வைன் வந்து விசிட் பண்ண போனீங்க அப்படி சொல்லிட்டு. ஆமா, அது ரொம்ப ஓல்டா இருந்துச்சு. நீங்க கூட ஒரு வீடியோ கூட உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருந்தீங்க. ஆமா. சோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஏன்ஷியன்ட் திங்க பார்க்கும்போது? அதை நீங்க ட்ரிங்க் பண்ணி எல்லாம் பாத்தீங்களா? அப்படின்னா எனக்கு அவங்க கொடுத்த டேஸ்ட் வந்து அங்கே ஒரு 20 வருஷம் ஏஜ்ட் வைன். நான் ரொம்ப லக்கி. எனக்கு வந்து அதை ஸ்பெஷலாக அந்த இடத்துல தயாரிக்கிறத வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போய் அதெல்லாம் காட்டினாங்க. அந்த வைனை ஸ்டோர் பண்ணியிருக்கிற பூமிக்கு கீழே இருக்கிற அந்த செல்லர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கும் என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. வெரி லக்கி ஐ ஆம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு. சோ அப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறதுக்கும் இப்பக்கும் ஏதாவது அந்த ஹைட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் இருக்கா, இல்ல இப்பயும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்போ இருந்ததே? இப்ப அந்த மெத்தட்ல பண்ணும்போது ஸ்கேல் பண்ண முடியாது, அப்படின்னா நிறைய குவான்டிட்டி பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்கோ அல்லது அந்த நெய்பர்ஹுட்ல அவங்க விற்கலாம், அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட்ல பண்ணும்போது. ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்லாம் நீங்க தமிழ்ல சொல்லுவோம்ல வேற லெவல். இது வந்து வேற லெவல்ல இருக்கு அந்த டெக்னாலஜிலாம். பிரான்ஸ், இட்டலி, அதே மாதிரி ஜெர்மனி, அங்கெல்லாம் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ப்ரெஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு எக்யூப்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் பம்பிங், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கிலோஸ் ஆஃப் கிரேப்ஸை வந்து உடனே ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பேரல்லையோ அல்லது ஸ்டீல் டேங்க்லேயோ ஸ்டோர் பண்ணி அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. ஏஜிங்க்கும் அதை வச்சிருப்பாங்க. இப்போ அப்ப இருந்த மெத்தட்ஸ்ல எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருந்துச்சு இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்டா? அந்த காலத்துல வந்து இப்போ எதனால அவங்க தரைக்கு கீழே அந்த குவேரி மெத்தட்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். டெம்பரேச்சரை ஃப்ளக்சுவேட் பண்ணோம்னா கிரேப்ஸ் வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது அதில் அன்பிரிடிக்டபிள் ரிசல்ட்லாம் வரும், கெட்டு போயிடும், தரமான ஒயின் அதுலேருந்து வராது. அதனால அவங்க தரைக்கு கீழே பண்ணும்போது மேலே இருக்கிற லைட், வெளிச்சம், டெம்பரேச்சர் வேரியேஷன், இந்த ரெண்டுத்தையும் அவங்க ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் அந்த படத்தை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அந்த தரைக்கு கீழே இருக்கிற அந்த டெம்பரேச்சர். அப்போ ஏசிலாம் இல்லை அந்த டைமில். இப்போலாம் வந்து ஒரு பெரிய வைனரிக்குள்ளே நடந்து போனேன்னா ஒரு 5000 பேரல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அது எல்லாத்தையும் இப்போ 55 டிகிரிஸில் வைக்கிறோம் அல்லது 70 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்டில் வைக்கிறோம்னா அவ்வளோ ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இப்போ தேவைப்படும். அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, அதுக்காக அந்த மாதிரி மெத்தடில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. இஜிப்ஷியன்ஸ் வைன் வந்து மம்மிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களாமே?
ஆமா, இப்ப அந்த ராஜா வந்து அவருக்கு வந்து ஃபேவரட்டான ட்ரிங்க் வந்து வைன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா, இப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க நம்ம யாராவது இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே யாராவது ஒருத்தவங்க செத்து போனாங்கன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் அவர் பக்கத்துல வச்சு படைக்கணும். அல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் போட்டிருந்தது இது, அதையும் அதே அதே குழியிலேயே போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு. அதுதான் கான்செப்ட். அது அவருக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தா வைன் பிடிச்சிருந்திருக்கும். அது வந்து என்னோட கெஸ். அது பட் ப்ரிசர்வ் பண்ண அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல. ப்ரிசர்வ் பண்ணனா அந்த டெட் பாடியோட மமிஃபை பண்றது வேற மெத்தட். வைன் வந்து ஓல்டஸ்ட் வைன் அப்படின்னு பார்த்தா ஷேக்ஸ்பியர் டைம்லயே இருந்த வைன் வந்து ஜெர்மனியில இருந்திருக்கு. அதை வந்து 1969 வந்து வைன் ஹிஸ்டாரியன் ஹியூ ஜான்சன் அப்புறம் இன்னொரு 4-5 பேர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் அந்த வைன் குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைனை அவங்க டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் பீப்புள் வந்து அவங்க கல்ச்சர்ல வந்து மெயின் பார்ட்டாவே வைனை வச்சிருக்காங்க, லைக் பிரெஞ்சு பீப்புள் அவங்கலாம். ஆமா ஆமா, இப்போ அது ஒரு உணவு அங்க. எப்பயுமே வந்து இப்போ ஓல்டு வேர்ல்டு அல்லது நியூ வேர்ல்டு வைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓல்டு வேர்ல்டுனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அங்கதான் வந்து முதல்ல சர்ச்சிலலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்போ வந்து கம்யூனியன் வைன் அப்படின்னு இருக்கு, சாக்ரமெண்டல் வைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அப்புறம் கமர்ஷியல் வைன் இருக்கு, இன்னும் மெடிசினல் வைன். அந்த டைம்லலாம் ஒரு சர்ஜரி பண்ணும்போதே வைன்ல இருக்கிற ஆல்கஹால் கொஞ்சம் நம்னஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அந்த வைனை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ப சர்ஜரி பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது ஒரு சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த்துக்கு மெடிசினலா அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வைன்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதில் ஹைலைட் பண்ணி இதனால உனக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு அதில் நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எகேன் அது ஒரு வைன் அண்ட் ஹெல்த், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது சாக்ரமெண்டல் வைன்னா இப்போ சர்ச்சில் அவங்க படைப்பாங்க இல்லையா, சர்ச்சில் அப்போ வந்து அதை ஆஃபர் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அல்லது சண்டேஸில் வந்து கம்யூனியன் மேஸ்க்கு போவாங்க, ப்ரேயருக்கு போவாங்க. அந்த டைமில் வந்து ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஜீசஸ்க்கோ அல்லது கடவுளுக்கு படைச்ச வைனை வந்து அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அது மீதம் இருந்த வைனை வந்து ஃபண்ட் ரைசர்னு சொல்லுவோம்ல, நம்ம சர்ச்சுக்கு தேவையான பணத்துக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அங்க வர்ற அவங்களோட அந்த கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, சர்ச்சுக்கு வர்றவங்க, அவங்களுக்கு அதை வித்துருக்காங்க அந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு. இந்த ப்ராக்டிஸ்லாம் ரோமன் டைம்ல இருந்தும் கிரீக் டைம்ல இருந்தும் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு வந்து எவிடன்ஸ்லாம் இருக்கு. நடுவில் நீங்க சாக்ரிமெண்டல் வைன் சொல்லிட்டு ஒண்ணு சொன்னீங்கல்ல. சாக்ரிமெண்டல் வைன். ஓகே, சாக்ரிமெண்டல்னா புனிதம், புனிதமானது, கடவுளுக்காக படைக்கிற வைனுக்கு பேரு. அந்த வைனுக்கு பேர் வந்து சாக்ரமெண்டல். லைக் நார்மலா மேக் பண்றது, ஆனா கடவுளுக்குன்னு எடுத்து தனியா. ஆமா, இப்ப நாம வந்து பொங்கல் செஞ்சுட்டு முதல்ல சாமிக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாம சாப்பிடுவோம்ல, அதே கான்செப்ட் பட் கிறிஸ்டியானிட்டில. சோ இப்ப நீங்க வந்து கிறிஸ்டியனிசம்ல வந்து இந்த வைன் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம ஹிந்துல அவ்வளவு கிடையாது. முஸ்லீம்ல ஏதாவது இந்த வைன் இன்க்ளூட் பண்றாங்களா உங்க கல்ச்சர்ல? இஸ்லாம் இதுல வந்து ஆரம்பத்துல இருந்திருக்கு, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இடையில வந்து ப்ராஃபெட் முஹம்மது வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒமர் கயாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர், அரபிக் கவிஞர், அவரு கூட வரும். ஆமா, ஒமர் கயாம்ல. ஒமர் கயாம் ஆக்சுவலி அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்றேன். புக் ஆஃப் வெர்ஸ், a peg of wine, a loaf of bread and a beautiful lady singing aside அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. a peg of wine, a book of verse, ஒரு கவிதை, அழகான கவிதை இருக்கிற ஒரு புக்கு, ஒரு loaf of bread, ஒரு bread loaf, அப்புறம் ஒரு peg of wine,
ஒரு பெக்குன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல வைன் அது. அப்புறம் ஒரு அழகான ஒருத்தவங்க என் கூட அங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க அல்லது பாடுறாங்க ஆடுறாங்க அந்த மாதிரி. அவர் வந்து இது வந்து ஒமர் கயாமோட ஒரு கவிதையில இருக்கு. இன்னும் சூஃபியிஸ்லம் அதுல கூட வந்து தெர் ஆர் ரெஃபரன்சஸ். அது மாடர்ன் இஸ்லாம் வந்து அதை ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. ஆல்கஹால் கூடாது அப்படின்னு சொல்லி. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒயின் இன்ட்ரோடியூஸ் ஆனப்போ அங்க ஏதாவது ஹையரார்கி இருந்துச்சா? இவங்க தான் இதை குடிக்கலாம், இவங்க எல்லாம் அதை குடிக்க கூடாது அந்த மாதிரி? அப்படியெல்லாம் அதுக்கு அது மாதிரி ரெஃபரன்சஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஒயினை பேஸ் பண்ணி நாடுகள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஒயினை பேஸ் பண்ணி. இப்ப ஷாம்பெயின் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து வர்றதுதான் அந்த ஸ்பெஷல் ஸ்பார்க்லிங் ஒயின், ஷாம்பெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல. அங்கெல்லாம் அங்க வந்து அது சம்பந்தமா ஒரு இன்வேஷன் நடந்திருக்கு. இதை வந்து நீங்க தான் கிரேப்ஸ் வளர்க்கணும், நீங்க வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது ஷாம்பெயின்ல அந்த அந்த சிட்டி, அந்த ஒயின் ரீஜன் பிரான்ஸ்ல. இப்போ கிரேக்க நாடுகள் அல்லது கிரீக் அப்படி சொல்லுவோம்ல, அவங்க தான் முதல்ல தேர் ஆர் ரெஃபரன்சஸ். இப்போ சாண்டோரினி அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒயின் மியூசியம் இருக்கு. அங்க ஒயின் தயாரிக்கிற விதமும் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வித்தியாசமா பண்ணுவாங்க. ரொம்ப ஹிஸ்டாரிக். ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்க வந்து ஒயின் தயாரிச்சிருக்காங்க கிரேக்க நாடுகள்ல இருந்து. அப்போ வந்து என்ன பண்ணிருந்தாங்க, நிறைய நாடுகள் அவங்களும் படையெடுத்தாங்கல்ல. அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் வந்துச்சு, கிரேக்க எம்பையர் ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ அவங்க வந்து எந்தெந்த நாடுக்கெல்லாம் படையெடுத்தாங்களோ அப்போ வந்து அவங்க வந்து ஒயின் கிரேப்ஸை எடுத்துட்டு போறாங்க, அங்க நடுறாங்க, அங்க சொல்றாங்க இவ்வளோ நட்டா எனக்கு இவ்வளோ கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹைடல்பர்க் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு, ஜெர்மனியில இருக்கு. ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி கூட இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைடல்பர்க். அங்க வந்து ஒரு கோட்டை இருக்கு, ஹைடல்பர்க் கேசல் அப்படின்னு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கேசல். அந்த கேசலுக்குள்ள நீ உள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் சைஸுக்கு வந்து மரத்திலேயே பண்ண ஒரு பெரிய ஒயின் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும். அந்த டேங்கை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம வரி வந்து அந்த காலத்துல ராஜாவுக்கெல்லாம் வந்து பொருளா கொடுக்கலாம், பணமா கொடுக்கலாம், கோல்டா கொடுக்கலாம், அப்படிலாம் இருந்தது இல்ல. அங்க வந்து நீ வந்து அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு ரீஜனை ஆள்றவர்னா அவர் வந்து இந்த ராஜாவுக்கு வரி கட்டணும்னா ஒயினை கொண்டு வந்து அந்த டேங்க்ல ஊத்திட்டு போயிடுவாங்க. ராஜாவும் அந்த ராஜாவை சுத்தி இருக்கிறவங்களும் அதுல இருந்து அந்த ஒயினை எடுத்து அவங்க குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம். ஸோ எஸ், ஆன்சர் பண்றது உங்க கொஸ்டின் வந்து ஹைரார்கியா இருந்திருக்கு. எஸ், ஹைரார்கி இருந்திருக்கு. அது சம்பந்தமா சண்டை, இன்வேஷன் அதெல்லாமே இருந்திருக்கு. ஒயின் வினியர்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராயும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கேவ் செல்லருக்கு நான் போயிருந்தேன் ஜார்ஜியால, மால்டோவால. அங்க வந்து ஒரு சுவரே வந்து ஒரு கல்லுல கட்டின சுவரையே மூவ் பண்ண வச்சிருக்காங்க. எதுக்காகனா எனிமீஸ்லாம் வரும்போது, இது சோவியத் யூனியன் டைம்ல சொல்றேன், எனிமீஸ்லாம் வந்தா ஒயின் எடுக்கிறதுக்காக தான், அவங்க திருடிட்டு போறதுக்காக தான் வராங்க சண்டை போட்டு. அப்ப அந்த ஒயினையே அவங்க பார்க்காத மாதிரி அந்த ஹோல் சுவரே மூவ் ஆகி அதை ஃபுல்லா மறைச்சிடுது. அவங்க வந்து பாக்குறவங்க, அந்த சோல்ஜர்ஸ் என்ன அவங்களுக்கு தெரியும், ஓ இது சுவர் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒயினை வந்து பாதுகாத்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா பாதி பிரச்சனை உலகத்துல ஒயின்னாலே இருக்கு மாதிரி. ஒயினாலே அந்த காலத்துல, ஆமா, இட்ஸ் a very important beverage. புரியுது. ஆமா. ஸோ கிரேக்க எம்பையர் அவங்களோட இன்வேஷன், அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் அவங்களோட இன்வேஷன். அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அவங்களோட ரிலீஜனையும் கொண்டு போறாங்க. அப்ப அந்த சர்ச்சை சுத்தி வினியர்டு நடுவாங்க. அப்புறம் கோதுமை, பார்லி அதையும் நடுவாங்க. அப்ப அவங்களுக்கு பிரெட்டுக்கு வந்து அதுல இருந்து வந்துடும், ஒயினுக்கு வந்து கிரேப்ஸ்ல இருந்து வந்துடும். ஏன்னா ஒயின் வந்து பைபிள்ல இருக்கு. ஸோ அப்ப சாமிக்கு அதை நம்ம படைக்கணும்னு சொன்னாக்கா நீங்க கட்டாயமா சர்ச்சை சுத்தி திராட்சை தோட்டம் நடணும், அதுல இருந்து அந்த கிரேப்ஸை வச்சு ஒயின் தயாரிக்கணும்.
அதில் சாக்ரமெண்டல் வைன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனியன் வைன், அதை எல்லாத்தையும் அங்கே தயாரித்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி வார் டைம்ஸ் அந்த மாதிரி தான் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே வைன் வந்துச்சு அப்போ. ஏஷியன் கண்ட்ரீஸில் வைன் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்கல்ல யூகேல, நம்ம இங்கிலீஷ் ஃபோக்ஸ் நம்மளை ஆண்டாங்களே, அவங்க நம்மளை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நிறைய நாட்டை ஆண்டிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க குடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு 300 வருஷமா போர்தோ அப்படின்ற ஒரு வைன் ரீஜன் பிரான்ஸ்ல, அங்க இருக்கிற அரசர்கிட்டையும் இங்க இங்கிலாந்துல இருக்கிற குயின் அவங்க வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு, நாங்கள் இவ்வளோ வைன் நீங்கள் தயாரித்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த வைன் எடுத்துகிட்டு போய் யூகேயில் அவங்க நாட்டில் அவங்க இருக்கிற முதல்ல அரிஸ்டோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ராயல் ஃபேமிலி அல்லது அரிஸ்டோக்ராட்ஸ், டியூக்ஸ் அண்ட் டச்சஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அவங்கெல்லாம் தான் இந்த ஹை எண்ட் போர்தோ வைனெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். அது ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கம்பெனி, இந்த 2 கம்பெனியை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த நாட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான வைன் எல்லாம் அங்கிருந்து கப்பல்ல இந்தந்த நாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிரேப்ஸ், வைன் கிரேப்ஸை நட்டு இங்க வந்து வைன் தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா there are some references. ஆனா by the time ஒரு few decades ago என்ன நடந்திருக்குன்னா, ஃபிலாக்ஸரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைனோட ரூட்ல ஒரு பூச்சி, அந்த பூச்சி வந்து உலகம் முழுக்க பரவிடுச்சு. அதை நட்ட போது அது எங்கெங்கெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அந்த டைம்ல வந்து எல்லா நாட்டிலையும் எங்கெங்கெல்லாம் கிரேப்ஸ் இருந்ததோ அது எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஃபிலாக்ஸரா அப்படின்றது வந்து வைன்ல ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு மேஜர் டிஸ்ட்ரக்ஷன்னே சொல்லலாம். அது மாதிரி நடந்திருக்கு. டீ, காஃபி வந்து பிரிட்டிஷ் வந்து இப்போ டீ சைனால இருந்து எடுத்துட்டு வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நம்மோட நேட்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் டீயே இருக்கு. அஸ்ஸாமில் இருக்கிறதெல்லாம் நம்ம நேட்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் டீ. பட் சைனால இருந்து எடுத்துட்டு வந்தும் இங்கே நட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சில அதர் கண்ட்ரீஸ்ல நட்டிருக்காங்க. அதே மாதிரி காஃபியை கொண்டு வந்திருக்காங்க. பட் கிரேப்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணல. ஏசியன் கண்ட்ரீஸ்ல நீ கேட்டதுனால சொல்றேன் நான். அப்போ நம்ம இந்தியால இப்போ வைன்லாம் இருக்குல்ல, அங்க இருந்து நம்ம கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்தியால வினியார்ட்ஸும் இருக்குல்ல, அப்போ அப்படி பார்த்தனா அப்ப அந்த அளவுக்கு அது அந்த குவாலிட்டியில இருக்காதா? இந்த நாம நிலநடுக்கோடுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால வைன் கிரேப்ஸ் வந்து வளர்றது கொஞ்சம் வளரும். சாப்பிடுற திராட்சை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வைன் தயாரிக்கிறதுக்காக இருக்கிற அந்த கிரேப்ஸ் வந்து இங்க அந்த குவாலிட்டி வைன்ஸ் எடுக்க முடியாது. ட்ரை பண்ணலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து வைன் கிரேப் ரீசர்ச் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெள்ளக்காரங்க சொல்லி கொடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஸ்காட்ச் அப்படின்றது ஸ்காட்லாண்ட்ல தயாரிக்கிற அவங்க ஊர்ல பண்ண சாராயம் அது அழகா பேரல் எல்லாம் போட்டு அதுல கலர்லாம் வரவழைச்சு அதை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் விற்று அவங்க நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய வருமானமே. இப்ப ஸ்காட்லாண்ட்லாம் அவங்களோட முழு வருமானமே உலகத்துக்கு வந்து அவங்க ஸ்காட்ச் விஸ்கிய விற்கிறதுனாலதான். அதே மாதிரி பிரெஞ்சு எக்கானமி அல்லது இட்டாலியன் எக்கானமி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைன் தான் மேஜர், ஒன் ஆஃப் த மேஜர் கண்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த எக்கானமியில பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம சோமபானம், சுறாபானம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிச்சிருப்போம். அது ஒரு சில செடியிலிருந்து, வேர்ல இருந்தோ அதோட கிளைகள்ல இருந்தோ அதை வேக வச்சு அதுல இருந்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் அதுக்கும் வந்து ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அதுக்கு ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னாக்கா ஐயனாறு, எல்லையில் இருக்கிற வீரப்பன் அவங்களுக்குலாம் வந்து சாராயம்லாம் வச்சு இங்கெல்லாம் படைப்பாங்க. அதில் நான் அதிகமாக இன்னும் ரிசர்ச்லாம் இங்க பண்ணல, அது எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஹிந்துல வந்து ஒயினுங்கிறது இல்ல. ஆனா வந்து இந்திரர் வந்து ஒரு பழரசத்துக்காக ரொம்ப இது பண்ணாரு சொல்லிட்டு அதுவும் லைக் கைண்ட் ஆஃப் ஒயினா? ஆமா, பழத்துல இருந்து தயாரிச்சாக்கா ம். முக்கியமா ம். எந்த பழங்கள் யூஸ் பண்றது அப்படின்னு கிடையாது. பழம்னா என்ன, அதுல ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸ்வீட்னஸ் அப்படின்னா அதுல சுகர் இருக்குன்னு அர்த்தம். சுகர் இருந்தா அதுல இருந்து எனி ஆல்கஹாலிக் பெவரேஜ் நீங்க தயாரிக்கலாம். அது பிரெஞ்சு வந்து அது அவங்க பிரெஞ்சு குவிசீன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட சாப்பாடு அதெல்லாம் வந்து உலகத்திலேயே வந்து இது ஒரு பிரெஞ்சு ஸ்டைல் ஃபுட்டு அப்படின்னா எல்லாரும் வந்து அதை விரும்பி சாப்பிடுறாங்கல்ல. அதே மாதிரி இப்ப நீ பிரெஞ்சு லாங்குவேஜ் கத்துட்டா எனக்கு பிரெஞ்சு தெரியும்னு பெருமையா சொல்லிக்கிற. அதே மாதிரி பிரெஞ்சு சாப்பாடு அவங்க வந்து நல்லா மார்க்கெட் பண்ணியிருக்காங்க உலகத்துக்கு. அப்புறம் இங்கிலீஷ் வந்து அதை இன்னும் மற்ற நாட்டுக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. புரியுது. ஆமா, இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் இன்வைட் பண்ணாங்களோ அதை அவங்க அங்க எடுத்துட்டு போய் வித்துருக்காங்க அல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம ஊர்ல இந்த கல்லுலாம் இருக்குல்ல, ஆமா. அதுவும் ஒரு மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் தானே. அப்ப அது ஒயின் மேக்கிங் ப்ராசஸ் கூட சிமிலரா இருக்குல்ல. ஆமா அப்ப அதையும் ஒயின்னு சொல்லலாம்ல நம்ம. ஆமா, அத ஒயின் சொல்லலாம். ம். அதுக்கு இங்கிலீஷ்காரன் வச்ச பேர் வந்து டாடி. ஓ. நம்ம வந்து தமிழ்நாட்டுல கல்லு அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே வந்து கல்லு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பாரம்பரிய ட்ரிங்க் அது. கல்லு வந்து இயற்கையிலேயே அந்த ஹோல் கல்லு தயாரிக்கிற ஃபேக்டரியே அந்த மரத்தோட உச்சியில தான் இருக்கு. ஓ. அது பனை மரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், அந்த மரத்துல தான் எல்லாமே நடக்குது. ஸோ முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு மதுபானம், அதே சமயத்துல சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற ஒரு பானம் அப்படின்னு பார்த்தா கல்லுதான். ம். அது வந்து மனுஷால் வந்து அதை கெமிக்கல்லாம் போட்டு அதையெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை ஒழுங்கான முறையில் அதை ரெகுலேட் பண்ணா அது நல்லது, நம்ம எக்கானமிக்கும் நல்லது. அது நான் ஒரு பெரிய சப்போர்ட்டர் அதுக்கு. எதனால அது முழுக்க முழுக்க இயற்கையானது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தென்னை மரத்துலேயோ பனை மரத்துலேயோ வர்ற அந்த பாலை இருக்குல்ல, அந்த பாலையை சீவி அதை பதப்படுத்தி அதை கட்டி அப்புறம் அதில் ஒரு பானையை போட்டு அது அது அப்படியே ட்ரிப் ஆகும். ஆமா, சாயங்கால நேரத்தில் ஒரு தடவை பண்ணுவாங்க, காலையில் ஒரு நேரத்தில் பண்ணுவாங்க. அப்போ அது அந்த ட்ரிப் ஆயிட்டு அங்கே அந்த பானையில் இருக்கிற ஈஸ்ட் அப்புறம் மற்ற ஒரு சில பாக்டீரியாஸ் கூட அதில் இருக்கும். தேனீக்கள் அல்லது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட அதெல்லாம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து அந்த ஃபெர்மெண்டேஷன், அந்த நொதித்தல்ல ஈடுபடுது. எங்க மரத்திலேயே ஈடுபடுது. நம்ம வீட்லயோ ஒரு ஃபேக்டரியிலையோ அல்லது ஒரு லேப்லயோ அது நடக்கல. மற்ற ஆல்கஹால் பெவரேஜ் தயாரிக்கிற அந்த மெத்தட்ல பார்த்தோம்னா அந்த ராத்திரி முழுக்க அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகுது. அப்ப நான் காலையில அந்த பானையில பாத்தீங்கன்னா நுரையா இருக்கும். ஆமா, ஏன்னா அதுதான் நொதித்தல், அதுதான் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை அவர் கீழே கொண்டு வருவாரு. அதுல இருக்கிற ஒரு பண்ணாடைன்னு சொல்லுவோம், அதை எடுத்து அதுல வடிகட்டி அந்த பனை ஓலையிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி ஒன்று செஞ்சு அதை கொடுப்பாரு. என்கிட்ட கூட அது மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் இருக்கு. அது குடிக்கும்போது அதுல தீமைகள் ரொம்ப கம்மி. ஆனா எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் பாஷான்னு சொல்லுவோம்ல, அதே தான். அதை வந்து கொஞ்சமா சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி கலப்படம் இல்லாம சுத்தமா தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப். அண்ட் தென் இப்போ வந்து ஒரு ஒயின் பாட்டில் இந்த ஆல்கஹால் கண்டென்ட்லாம் இருக்குல்ல. ஆமா, அப்போ அந்த காலத்துல இருந்தே எதுக்கு அந்த ஆல்கஹால் கண்டென்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க அவங்க? ஆமா. ஜஸ்ட் குடிக்கிறதுக்கு நமக்கு இதுக்காகவா இல்ல வேற ஏதாவது பர்பஸ்லாம் இருக்கா அதுல? இல்ல, ஆல்கஹால் வந்து இட் இஸ் அ பாய்சன். ஜெனரலா ஆல்கஹால் வந்து பாய்சன். வரலாற்று குறிப்புகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மாதிரி மதுபானங்களை குடிச்சிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு கொண்டாடுறோம், அது இல்லை ஒரு கூட்டமா கூடி அதெல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கல்ச்சர்லயுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அது அதிகமா போகும்போது
ஒரு சில ரவுடித்தனம்லாம் கூட அதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தகராறு நடக்கிறது. இப்போ அதுவும் மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், ஆல்கஹாலை அதிகமாக குடிச்சிட்டு கார் ஓட்டுனா நீயும் செத்துருவ, உனக்கும் ப்ராப்ளம் வரும், எதிர்த்தா மாதிரி வர்றவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அப்போ சொசைட்டிக்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்கு. அதனால தான் ஆல்கஹால் இஸ் பேட். இப்போ நீ ஆல்கஹாலை குடிச்சிட்டு உன் வீட்டில் இருந்தீங்கன்னா உனக்கு உன்னோட பிரச்சனை அது. அதுவும் நீ ரெகுலராக எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ப்ரொடக்டிவிட்டி, இந்த நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி போயிடும், அந்த நாட்டோட எக்கானமி பாதிக்கும். அதனால தான் ஆல்கஹாலை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒயினில் வந்து கம்மியான ஆல்கஹால் இருக்கு, எனிவேர் ஃப்ரம் 5% ஆல்கஹால் இருக்கும் ஒயிட் ஒயின்ஸில். ரெட் ஒயின்ஸில் 14% கூட இருக்கும், 15% இருக்கும். டெசர்ட் ஒயின் அல்லது நேற்று போர்ட் ஒயினை பற்றி பேசணும், அதில் 20, 22, 23% வரைக்கும் கூட இருக்கும். அது ஏன்னா ரொம்ப நாள் இருக்கும் அந்த ஒயின், அதில் ஹையர் ஆல்கஹால் லெவல் இருக்கும். ஸோ ஆல்கஹாலை வந்து இன்னொரு பர்பஸுக்கும் யூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னு சொன்னா, இப்போ எப்படி சிகரெட்டுக்கு வந்து டாக்ஸ் அதிகம் இல்லையா, 2 வகையான பலன் அது. ஒன்று, டாக்ஸ் அதிகம் போட்டால் விலை அதிகமாகும், நீ கம்மியாக சிகரெட் குடிப்ப, அது ஒரு அப்ஜெக்டிவ் அதில். இப்போ ஆல்கஹால் அதிகமாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அதிகமாக கட்டணும். முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அல்லது யூஎஸில் வந்து ஹையர் தி ஆல்கஹால் ஹையர் த டேக்ஸ். இப்போ ஒரு சில இப்போ விஸ்கி பாட்டில், பிராண்டி பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிவி அப்படின்னு போட்டிருக்கோம், ஏபிவி ஆல்கஹால் பை வால்யூம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்றில் வந்து ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரூஃப் வந்து இப்போ 80% அப்படி ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒரு விஸ்கி பாட்டிலில், அதில் வந்து 80 வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 40% அதில் ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த மெஷர்மெண்ட் ஏன் அப்படி யூஸ் பண்ணாங்க, ப்ரூஃப் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு காலத்தில் வந்து ஆல்கஹால், இப்போ மூன் ஷைன் அப்படின்ற ஒரு ட்ரிங்க்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பர்பன் விஸ்கி எல்லாம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அப்போ அவங்களுக்கு எப்படி டாக்ஸ் கேட்கறது, அவங்க கிட்ட என்ன மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு கேட்கறது அப்படின்னு சொன்னா, அவர் அந்த டாக்ஸ் ஆள் வந்து ஒரு குதிரையில் வருவார். அவர் வந்து அந்த டிஸ்டில் பண்ற இடத்துக்கு வருவார். ஒரு கையில ஒரு குச்சி ஒன்று இருக்கும், அதுல ஒரு பந்தம் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க துணியை, அதுல வந்து இந்த ஆல்கஹாலை ஊத்த சொல்லுவார், இல்லை அதுல டிப் பண்ணி எடுப்பார். அந்த பேரல்ல இருக்கிறத போயிட்டு அதை டிப் பண்ணி எடுப்பார். டிப் பண்ணி எடுத்துட்டு அதை மேட்ச் வச்சு அதை கொளுத்துவார். அது வேகமா எரிஞ்சதுன்னா, வேகமா பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா ஆல்கஹால் அவர் சொல்லுவாரு ப்ரூஃப் 80% அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா 80% டாக்ஸ் கட்டணும்னு அர்த்தம். அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா எரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ப்ரூஃப் 60% அப்படின்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியா கட்டணும்னு அர்த்தம். எரியலைன்னா அதுல ஆல்கஹால் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்கஹால் வந்து எரிசக்தி உடைய ஒரு கெமிக்கல் தானே, அதுதான் அந்த ப்ரூஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணது. ஏபி வந்து மாடர்ன் மெஷர்மெண்ட். அப்போ ஒரு பாட்டிலில் 750 ml பாட்டிலில் அந்த டோட்டல் வால்யூமை 100% ஆகி 100%, அதில் வந்து 14% ஆல்கஹால் இருக்குன்னா அந்த 750 ml 14% வந்து ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பியர் பாட்டிலில் 650 ml தான் மோஸ்ட் பாட்டில்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ 5% ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆல்கஹால் பை வால்யூம் ஆஃப் தட் பாட்டில் ஆஃப் 650 ml அப்படின்னு அர்த்தம். உங்களோட பர்சனல் சாய்ஸ் என்ன, லைக் ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் வைனா இல்லை மாடர்ன் டைப் ஆஃப் இப்போ இருக்க வைனா? என்னோட ஓட் வந்து ஒரு ஹெல்த்தையும் கன்சிடர் பண்ணும், அப்படி பண்ணணும்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வைன் தான் எனக்கு பிடிக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்றதும் அதுதான். அப்போ வைன் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு கல்லு பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்கும், வைன் அதிகமா பிடிக்கும். ஏன்னா கல்லு வந்து அதோட அந்த பேலட்ல வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஆமா. ஆனா அந்த ஒருவேளை கல்லுன்னு சொல்லுவாங்க, இப்ப சாயங்காலத்துல இறக்குற கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை குடிச்சோம்னா ஃபுல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்காது. அந்த சாப், அந்த வெள்ளையா வர்ற லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விட்ல இன்னும் கொஞ்சம் சுகர் மீதி இருக்கும், அது கம்ப்ளீட்டா ஃபெர்மெண்ட் ஆகாம. அப்ப அது ஸ்வீட் கல்லா இருக்கும். புரியுது. அந்த கல்லு எனக்கு பெட்டர்.
முழுசா ராத்திரி முழுக்க ஃபெர்மெண்ட் ஆகி அந்த 24 hour லைஃப் சைக்கிள்ல ஃபெர்மெண்ட் ஆன கல் வந்து நல்லா புளிக்கும். அப்ப அது புளிக்கும் போது என்னோட பேலட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. புரியுது. ஐ திங்க் இங்க என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய நாக்குல இதாக்கிட்டு அதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன், நீங்களும் ஆக்சுவலி அது நான் சொன்னா குடிகாரி ஆயிடும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அது குடிக்கும் போது ஒரு மாதிரி வெளியில வர மாதிரி இருக்கும் அந்த ஃபிளேவர்ல. அதனால வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா அதிகமான புளிப்பு, அப்புறம் அதுல நிறைய நேச்சுரல் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த ஒரு சில பூச்சியெல்லாம் அதுல செத்து போயிருக்கும். அதோட அந்த உடம்புல இருக்கிற அதோட கழிவுகள் கூட அதுல இருக்கும். ஏன்னா ஃபில்ட்ரேஷனை வந்து கெமிக்கல் ஃபில்ட்ரேஷனோ அல்லது மைக்ரான் மெம்பரைன் ஃபில்ட்ரேஷனோ அதெல்லாம் பண்ணல. நாம அந்த பண்ணாடியில தானே ஃபில்டர் பண்றோம். நான் சொல்றது கிராமத்துல இயற்கையா பண்ற கல்லை பத்தி சொல்றேன். அதையும் இங்க என்ன மெத்தட்லாம் பண்றாங்க, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு கார்போஹைட்ரேட் ரிலேட்டட் மாலிக்யூல்ஸும் அல்லது சுகர் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது ஃபெர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஆல்கஹால் கான்டென்ட் அதிகமாக ஆகும். அதோட சுவையும் வந்து புளிப்பு சுவை ஓவராக இருக்கும். அப்போ குடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு, ரொம்ப காரமான சாப்பாடை சாப்பிட்டு அதை மேஸ்க் பண்ணுறது, அல்லது புளிப்பான எலுமிச்சம் ஊறுகாய் அல்லது வேற மாதிரி ஊறுகாயை போட்டு அதோட நம்ம பேலட்டை கொஞ்சம் கோட் பண்ணிட்டு அப்புறம் அதை ட்ரை பண்றது. சோ நீங்க வந்து வைன்ல இருந்து நம்ம கல்லுக்கு போயிட்டோமா? ஆமா, அதுவும் நம்ம ஊரோட வைன் தானே. எஸ், ஓகே, யூ ஆர் ரைட். Well, drink responsibly because alcohol is a neurosuppressant. உங்களோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. நீங்க சாப்பாடே சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்டாதான் அது சாப்பாடு. அதையே நீங்க அதிகமா சாப்பிட்டாக்கா உங்களுக்கு மிக கெடுதி விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால ஆல்கஹால் எதுல இருந்தாலும் அதை அளவோட சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு எந்த தீங்கு வர்ற மாதிரி நடந்துக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஃபிலாசபி ஆஃப் வைன் பைபிள்ல ஆரம்பிச்சு கடைசியா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்க கல்லு வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வைன் வித் குமார்ல நம்ம வந்து வைனோட குமார் சார் அடுத்த தடவை பார்க்கலாம். ஸோ மேலும் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பத்தி வைனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வைன் வித் குமார் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.